ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தோணும் போதெல்லாம் 10 நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஜாரில் அரைக்கப்பளவு ரவை சேர்த்துக்கோங்க. ஜார் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ரவையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டதும் இதை வேறொரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதே ஜாரில் 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை, ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அங்கங்கே தட்டுப்படணும். ஸோ ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட வேணாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை அரைச்சதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதோட சேர்த்துருங்க. இது போல் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே ஜாரில் நான் இன்றைக்கி 1 கப் அளவு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இது நான் காலையில் செஞ்ச சாதம். தண்ணி ஊற்றின பழைய சாதம் எடுத்துக்காதீங்க. வடித்த சாதத்தை இப்போ ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் இன்ச்சரில் ஒரு 3 டைம் அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம ரவை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் உள்ளே சேர்த்துருங்க. இது போல் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பிசைய ஆரம்பிக்கலாம். எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதுக்கு தண்ணி தேவைப்படாது. ஏன்னா சாதத்தில் இருக்க தண்ணியே போதுமான அளவு இருக்கும். நல்லா பிசைய வரும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் போல் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியே சேர்க்காம எனக்கு இது போல் நல்லா டைட்டாக பிசைய வந்துச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரொட்டி கட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே போல் தேய்க்கிற கட்டையிலையும் பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு இது போல் திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரட்டி எடுத்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து திரட்டிக்கோங்க. இப்போது ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஒரே அளவுகளாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு பொரிக்கிற போது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சாதம் மிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.